ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கூலி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இந்த வீக் Thursday தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம். லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆயிருக்கு வேர்ல்ட் ஃபுல்லா. அட் தி சேம் டைம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ரிலீஸ் ஆன ஒரு படம். மெயின் திங் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அண்ட் லோகேஷ் கனகராஜ் காம்போ எப்படி இருக்குன்றது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் இன் கோலிவுட். அப்படி இருக்கும்போது அவர் கூட ரஜினி கொலாப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ட்ரைலர் வந்தப்பயும் நல்லா நீட்டா இருந்தது. ஸோ ஓகே படம் எப்படி பார்க்கலாம்னு போய் பார்க்க போன படம் தான் அது. ஸோ மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு தந்தி மாதிரி வருது. என்னன்னா உங்க ஃப்ரெண்டு இறந்துட்டாரு, அவரோட ஃப்ரெண்டு சத்யராஜ், அவர் வந்து ஒரு மாதிரி மாரடைப்பால இறந்துட்டாரு அப்படின்றது. ஸோ அவரோட டெத்துக்கு ரஜினி போறாரு. போனப்ப அங்க ஒரு சில விஷயங்களை கலெக்ட் பண்றாரு. அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, தன் நண்பன் உண்மையாவே இறந்திருக்காரா இல்லை ஏதாவது காரணமா யாரோ கொண்டாங்களா அப்படின்னு. அப்போ ஒரு அதிர்ச்சி மட்டும் தகவல் அவருக்கு வருது, அவர் யாரோ கொண்டு இருக்காங்கன்றது. அந்த கொண்டவங்க யாரு, அந்த கேங்கை தேடி போறாரு அவரு. இதுக்கப்புறம் இந்த படத்துல நடந்தது அப்படிதான் படத்தோட ஒரு கதை, ஒரு மினி கதை. ரொம்ப கதைக்குள்ளே நிறைய கதைக்களங்கள் இருக்கும். இதுதான் ஒரு ஒன்லைன் கதை. ஸோ மெயினாக இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. தலைவர் மிரட்டி இருக்காரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ல. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் அந்த கையில் ஒரு காப்பு போட்டு அந்த ஒரு மேனரிசம், அவரோட அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த லோகேஷ் கனகராஜ் படத்துல ஹீரோஸ் எல்லாமே கையில் காப்பு போட்டு அந்த ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு லுக்கு தான் அவருக்கு. ரொம்ப நீட்டாக இருந்தது அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், மேனரிசமாக இருக்கட்டும். ஸோ ஸ்டன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் அவ்வளோ நல்லா, இந்த எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும். தலைவரை பற்றி சொல்லவே தேவையில்ல அவரோட ஆக்டிங்லாம். ஸோ இந்த படத்தில் மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் செம்மையாக எலிவேட் பண்ணியிருக்காரு தலைவர் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில். ஃபர்ஸ்ட் ஹாஃபாகவும் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்லையுமே சரி, அவரோட சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாகவும் நீட்டாக பண்ணியிருந்தாரு. பட் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர ரஜினிகாந்த் அந்த லுக்கு வேற லெவல். அது நம்ம அந்த 80s பார்த்த ரஜினிகாந்த் லுக்கு அது கொஞ்சம் லைட்டாக டிஏச்சிங் பண்ணியிருக்காங்க ஏஐல. பட் அந்த சீன்ஸே வந்து ஒரு 2-3 சீன் தான் இருக்குது இதில். அந்த ஒரு யங்கேஜ் ரஜினி அதுவுமே ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்தது பார்க்கும்போது. என்னதான் நம்ம ரஜினி ஃபேன் இல்லைனா கூட அந்த உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு கூஸ் பம் மூமெண்ட் நமக்கு வரும் அந்த படத்தை பார்க்கும்போது. லைக் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரஜினிக்கு. அவரோட கெரியர்லயும் இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த மாஸ் கேரக்டர்னு சொல்லுவேன் இந்த படத்துல அவருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா அவர் இந்த படத்தை வில்லனா பண்ணியிருக்காரு. ஒரு டெட்லி வில்லன் ரோல் தான் அவருக்கு. மெயின் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், அவரோட அந்த ஸ்டைலிஷான ஒரு வில்லன் இவர் சொல்லலாம். அவ்வளோ நீட்டா பண்ணியிருக்காரு படம் பூராமே. லைக் ஒரு மாதிரி டெட்லியான வில்லன் மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு 2-3 சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப கொடூரமா ஒரு சில சீன்ஸ் இருக்கு படத்துல. பட் அது தவிர வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு வில்லனிசம் அதிகமா வர மாதிரி இன்னும் அவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரைட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு பட்டது. ஸோ ஒவ்வொரு பில்டப் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு பட்டது படத்தில் அவரோட வில்லனிசம். பட் ஆனால் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு படம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு அந்த ரஜினிக்கு ஈக்குவலாகவே நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டரும் லோகேஷ் கனகராஜ் நல்லா இருக்காரு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட படங்களில் வில்லனோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் படத்தில் வர பவானி கேரக்டர்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கேரக்டரும் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த லெவலுக்கு இல்லைனா கூட ஓரளவு நீட்டாகவே இருந்தது இந்த கேரக்டர். ஸோ நாகார்ஜுனா சூப்பராக பிரமாதமாக நடிச்சிருந்தார் இந்த படத்தில். எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு ஃபங்க்லாம் வச்சுட்டு அந்த பழைய ஸ்டைல் நாகார்ஜுனா மாதிரி இருக்கும். நமக்கு அந்த 90s பார்த்த நாகார்ஜுனா மாதிரி 80s 90s. ஸோ செமையாக இருந்தது அவரோட சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும் செமையாக பண்ணியிருந்தார் நாகார்ஜுனா. அதே மாதிரி சோபின் சாகிர் இந்த படத்தை தான் ஒரு மெயின் வில்லனே அவருன்ற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு செகண்டரி வில்லன் தான். பட் அவர் தான் அந்த ஒரு மெயின் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. செம பர்ஃபார்மன்ஸ் சோபின் சாகிர். ஸோ இதுவே நம்ம நிறைய மலையாள படங்களில் பார்த்துருப்போம். ரொம்ப வந்து நேச்சுரலாகவும் யதார்த்தமாகவும் பண்ணியிருப்பாரு. அவர் கொடுத்த கேரக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்ல ஃபீல் குட்டான ஒரு கேரக்டராக தான் இருக்கும் அவருக்கு மலையாள சினிமாவில். ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோலா. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெட்லி கைண்ட் ஆஃப் வில்லன். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வில்லன் ரோல் தான், நெகட்டிவ் ரோல். செமையா பிரிச்சு மெஞ்சிருக்காரு மனுஷன். செம ஆக்டிங் அவர்கிட்ட இருந்து. ஒவ்வொரு சீனுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா நடிச்சிருக்காரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நல்ல ஆக்டர் எனக்கு தெரியும், நிறைய அவரோட மலையாள படங்கள் பார்த்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஒரு வில்லனிசம் செமையா பீக்ல நடிப்பாருன்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். டான்ஸா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும் செமையா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வந்து நிறைய வில்லன் ரோல் நம்ம தமிழ் சினிமாவில் வரும்னு நான் நினைக்கிறேன். அவர் எடுத்து படம்லாம் ஸோ வில்லனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மெட்டீரியல். செம பெர்ஃபார்மர் அவர். செமையா பண்ணியிருந்தார் அந்த படத்தில். நல்ல ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட. இந்த படத்தோட பெரிய பிளஸ்ஸாகவும் பார்த்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட கேரக்டர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாகவும் நான் பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். ஸோ அவங்க ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். ரொம்ப நல்லா நீட்டாகவே அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டரும் நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு. அது ரொம்ப நல்லா ஒரு கோட் ஆயிருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரா அவர் இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. ஸோ ரஜினிக்கு ஃப்ரெண்டாக அவங்க கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரோல். உபேந்திரா பற்றி சொல்லவே தேவை, கன்னடா சூப்பர் ஸ்டார். அவரும் நல்ல ஒரு மாஸ் ஆக்டர் தான். இந்த படத்துலேயே அவருக்கு ஒரு 2-3 மாஸ் சீன் லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்காரு. ஸ்டன் சீன்லாம், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கு அவர் வரும்போது. ஸோ தியேட்டர்லையும் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். அதே மாதிரி அமீர் கான் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் வராது. எப்படி அந்த விக்ரம்லால் ஸோ இந்த ரோலக்ஸ் சூர்யா கேமியோ மாதிரி இந்த கேமியோ இருக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அமீர் கான் அந்த வர ஒரு 5 நிமிஷம் சீனுமே ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது.
ரொம்ப ஒரு டெட்லியான வில்லன் மாதிரி இல்லாம ஒரு யூஸ்வலா நார்மலா தான் பண்ணிருக்கேன். ரோலக்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும் அந்த 5 நிமிஷம் சீனே. அவ்வளோ டெட்லியா சூர்யா காமிச்சிருப்பாரு அந்த ஒரு 5 நிமிஷம் சீன்லயே ரோலக் கேரக்டர்ல. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா தஹான்ற கேரக்டர் தான் அமீர் கான் வராரு. ஒரு ஒரு பார்க்க ஒரு டெட்லி கேரக்டர் மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்ட் ஆனோம்னா. பட் ரொம்ப அந்த ஒரு 5 நிமிஷம் சீனா இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் மாதிரி தான் எனக்கு பட்டது இந்த படத்துல. அவரோட கேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு அமீர் கான். ஸோ ஒரு கேமியோ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் அவர் இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் ஃப்ரெண்டா ரோல் பண்ணிருக்காரு. அவர் சீன்ஸ் இந்த படத்துல அதிகமா இல்ல. அவர் வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டது. சும்மா படத்துல ஒரு 3-4 சீன் தான் அவருக்கு இருக்கு. பட் அதுவும் நல்லா பண்ணிருக்காரு. அவரும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். அவரை சுத்தி தான் அந்த மொத்த கதையுமே போகும். அதனால வந்து அவர் இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் தான் அது. பட் அவரோட சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கலாம். அவரோட கேரக்டர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்களோ, அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலா பட்டது. பட் கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாவே பண்ணிருந்தார் சத்யராஜ். அதே மாதிரி சார்லி அவர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்யராஜ் ஃப்ரெண்டா அவர் ரோல் பண்ணிருக்காரு. படம் ஃபுல்லா குடிச்சிட்டே இருப்பார். அந்த ஒரு ட்ரங்கடான ஒரு கேரக்டர் தான் அவர் நல்லா நீட்டாவே பண்ணிருந்தாரு. அதே மாதிரி லுலுசபா மாறன் அவர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் கேங்ல ஒரு ரோல் பண்ணிருக்காரு. சூப்பரா இருந்த அவரோட கேரக்டரும் படத்துல. படத்துல 2-3 காமெடி தான் அந்த படத்துல இருக்கும். ஸோ அவரோட சீன்ஸ் எல்லாமே வர சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சப்போர்ட்டிங்கான ஒரு ரோல் தான் லுலுசபா மாறன். அவர் இந்த படத்துல ஸ்டண்ட்டும் பண்றாரு. நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரச்சிதா ராம் அவங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னட ஆக்ட்ரஸ் அவங்க. ஆக்சுவலா இந்த படத்துல முக்கியமான ஒரு ரோல் அவங்க அது பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருந்தாங்க படத்துல. ஒரு ஃபீமேல் கேரக்டர் இவங்க கேரக்டர் தான் ஸ்ருதிஹாசனோட ஒரு ஓவர்டேக் பண்ணி செமையா இருந்தது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் படத்துல ஸ்டண்ட்லாம் பண்றாங்க. அப்படி ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து அப்படியே ஒரு நெகட்டிவ் டர்ன் ஆகிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கேரக்டர் தான் வந்து ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க ரச்சிதா ராம். அதே மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் செமையா பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே பிரமாதமா இருந்தது. எஸ்பெஷலி அந்த சிக்கு தே வைப்ஸா இருக்கட்டும், மோனிகா சாங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து செமையா இருந்தது. சாங்ஸ் ஆல்ரெடி பயங்கர ஹிட் படம் வரதுக்கு முன்னாடி எல்லா ரீல்ஸ்லயும் சரி, ஸோ பாட்டாவும் சரி, MP3 சாங்ஸாவும் சரி, லிரிக்கல் வீடியோவும் சரி. ஸோ அனிருத் பாட்டை பத்தி சொல்லவே தேவையில்லை. எல்லா இடத்துலையும் படித்து டீம்லாம் ஒழிச்சிருச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் மிரட்டிட்டு இருக்காரு படம் பூராமே அனிருத். ஏன்னா நீங்க எப்பவுமே அனிருத் வந்து பாத்தீங்கன்னா விஜய் படமா இருக்கட்டும், ரஜினிகாந்த் படமா இருக்கட்டும், பிஜிஎம்ல மியூசிக்லயும் சரி பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. அந்த மாதிரியான ஒரு மனுஷன். எஸ்பெஷலி ரஜினி படம்னா இன்னும் ஒரு சொட்டு அதிகமாவே போடுவாரு. அவரோட பிஜிஎம்மே நின்று பேசும். இந்த படத்துல ஒவ்வொரு பிஜிஎம்மும் தரமா இருக்கும். ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் கூட தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. பிஜிஎம் இந்த படத்துல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அனிருத்தோட பிஜிஎம். சாங்ஸுமே சொல்லலாம். ரொம்ப அவரோட வாய்ஸ் ஓவர் தான் படம் ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு ஃபைட் சீன் அப்பயும் சூப்பரா பண்ணிருக்காரு அனிருத். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு கிரீஷ் கங்காதரன் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. செமையா இருக்கும். ஒரு ஃப்ரேமும் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த அந்த ஹார்பர் அதை சுத்தி அந்த ஒரு சில ஏரியா தான் படம் நடக்குது. ஸோ இந்த மெயினா இந்த ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும் இந்த மேன்ஷனுக்குள்ள. அங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் சரி, கேமரா ஒர்க்கும் சரி செமையா இருந்தது. அதே மாதிரி அந்த ஹார்பர் சீன்ஸா இருக்கட்டும், இப்போ படத்துல நிறைய இடங்கள்ல அவரோட கேமரா ஒர்க், அவரோட டிஓ ஒர்க் எல்லாமே செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி ஃபிலோமின் ராஜோட எடிட்டிங்கும் இந்த படம் வந்து படத்துல ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த படம் டியூரேஷன் ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷம் போகுது. பட் ஆனால் ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி ரொம்ப வந்து நார்மலான ஒரு லீனியர் கட்ல கட் பண்ணியிருந்தார். படமே ஒரு நான் லீனியர் பேட்டர்ல எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு பார்க்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு மேபி இது முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நிறைய ஆடியோ லான்ச்ல வந்து. ஸோ அவர் நல்லா நான் லீனியரா எடுக்கக்கூடிய ஆள் படத்தை அப்படின்ற மாதிரி லோகேஷ் வேற சொல்லியிருந்தாங்க. மேபி இந்த படமும் அந்த ஒரு நான் லீனியர் டைப் ஸ்க்ரீன் பிளேன்னு நினைச்சேன். பட் படம் பார்க்கும்போது லைக் ஒரு நார்மல் லீனியர் டைப்ல தான் கொண்டு போயிருக்காரு படத்தை. ஃபிளாஷ்பேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வரும்னு நினைச்சேன். அது இல்லை, அது கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு எண்ட்ல போட்டிருக்காங்க. பட் ஆனால் அவரோட எடிட்டிங் எல்லாமே செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்துல. அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் இன் இந்தியன் சினிமான்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி வச்சிருக்காரு. எல்சியூன்ற அந்த கான்செப்டை கொண்டு வந்து ஒரு பெரிய ஐபி கலந்து வச்சிட்டாரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே நைட்டு வந்து ஸோ இந்த படம் வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், இது வந்து எல்சியூல இல்லைன்றதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக லோகேஷ் கனகராஜ் படங்கள் என்ன இருக்கும், மாசான எலிமெண்ட்ஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், ப்ளஸ் அந்த ஹீரோக்குன்னு அந்த ஒரு மேனரிசம், அந்த ஒரு வைப், இது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இந்த படத்துலையும் இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவரோட இவரு என்ன நினைச்சாரோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் மாற்றிட்டாரு. கழுத்தில் ஒரு காதில் ஒரு கடுக்கன் ஃபங்கு இப்படிலாம் வச்சு அந்த ஒரு ரஜினிகாந்தோட அந்த ஒரு லுக்கையே மாற்றிட்டாரு. அட் சேம் டைம் அவர் அந்த ஒரு கிளைமேக்ஸில் அந்த ஒரு 80s ரஜினிகாந்த் கொடுத்ததெல்லாம் பயங்கரமாக இருந்தது இந்த படத்தில். மெயினாக இந்த படத்தோட மைனஸ்ன்னு நான் என்னென்னு வந்து பார்க்குறேன்னா படத்தோட ஸ்டோரி தான். ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி ஆக்சுவலி சொல்லணும்னா யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான். அந்த படத்தை பற்றி பெருசாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு யூஸ்வல் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் அது. பட் ஆனால் இதுக்குள்ள மெயின் திங் அவர் நல்லா ப்ளே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ரைட்டிங் தான். அது வந்து 1-2 இடங்கள்ல படத்துல லேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே சரி, செகண்ட் ஹாஃப்லயுமே சரி, நிறைய இடங்கள்ல படம் வந்து லேக் இருக்கு. குறிப்பிட்டு சொன்னா நிறைய இடங்கள்ல சொல்லலாம். ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸும் இருக்கு. அதெல்லாம் கூட நம்ம சொல்லலாம். அதெல்லாம் வந்து எனக்கு இந்த படத்தை நான் மனசை தான் நான் படுது. பட் பாசிட்டிவா பார்த்த இடங்கள் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். படத்துல ஒரு 5-6 ட்விஸ்ட் இருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட்.
ஸோ அந்த ட்விஸ்ட்டை வச்சு அவரோட ரைட்டிங்கில் ஓரளவு அப்படி மேனேஜ் பண்ணி போயிட்டாரு. எப்படி சொல்கிறதுனா இந்த ரைட்டிங்கில் தெளிய வச்சு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க மெயினாக இந்த ஸ்க்ரீன் பிளேல. படம் ஒரு சில டைம் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு இடத்துல லேக் ஆகும், திருப்பி இன்னொரு இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு அதை அப்படியே மூவ் ஆகும். நம்ம அந்த லேக் ஆனதை மறக்கிறதுக்காக ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் நல்லா இருந்தது. அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து அளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாரு படத்தில். மெயினாக ஒரு சில ரெட்ரோ சாங்லாம் ஒன்று போட்டிருக்காரு செகண்ட் ஹாஃப்ல. நான் இன்னும் ஒரு சில ரெட்ரோ சாங்ஸ்லாம் எதிர்பார்த்தேன். இது கொஞ்சம் பழைய ரெட்ரோ சாங் போட்டிருக்காரு உள்ள ஒரு சீன்ஸ்ல. கொஞ்சம் எமோஷனலாகவே ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் அதில் நல்லா ப்ளே பண்ணி வச்சிருக்காரு. என்ன ஒரு விஷயம், நிறைய இதில் வந்து நமக்கான ஒரு விடை தெரியல. ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் ஏன் ரஜினி மேலே கோவமா இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியல. ஸ்டார்டிங் அவங்க கோவப்படுவாங்க படத்தில் ஒரு சீன், அது ஏன்னு தெரியல. சத்யராஜுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஏன் அந்த ஒரு பிரிவு, அந்த ஒரு 30 ஆண்டு காலம் எதுக்கு அவர் அண்டர் கவரில் வச்சாரு, அந்த விஷயம் நமக்கு தெரியல. மெயினாக ஃப்ளாஷ்பேக்கை ஒரு 15 நிமிஷம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் நான் சொல்லுவேன். இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் வரும். அதுவே ஸ்க்ரீன் வந்து அப்படி அதிருது, நமக்குள்ள அந்த ஒரு கூஸ்பம்ப் வருது. அதை மட்டும் ஒரு 15 நிமிஷம் இடையில கோத்துருந்தாருன்னா அந்த ஒரு லேக்லாம் நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. வேற லெவல் படமே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன சின்ன லேக் இருக்கிறது வந்து நமக்கு ஒரு மைனஸாக பட்டாலும் ஓவராலாக ஒரு நல்ல தேட்டர் மெட்டீரியல் இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஃபேன்ஸை ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். அதே மாதிரி ஒரு லோகேஷ் கனகராஜ் டேரக்டர், அவர் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு 70-80% வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். கண்டிப்பாக 100% சாட்டிஸ்ஃபை பண்ணாது லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸ்க்கு, அது நான் சொல்லுவேன். ஒரு காமன் ஆடியன்ஸாக வந்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் படம், யூஷுவல் பேட்டர்னா ஒரு பழைய ஸ்டோரி, ஒரு சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கூட ஒரு யூஷுவல் கமர்ஷியல் படம் தியேட்டரில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி இந்த ஒரு 3 டேஸ்க்கு வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு யாரையும் போர் அடிக்க விடாது. நீட்டான ஒரு படம் தான் அது, ரஜினிகாந்துக்கும் சரி லோகேஷ் கனகராஜுக்கும் சரி. பட் வெளியே நான் நிறைய ரிவ்யூ பார்த்துருந்தேன், படத்துக்கு ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப கண்டபடிலாம் போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். இது வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறது தான் ஒவ்வொரு பெரிய க்ளோஸ் படம் வரும்போதும். பட் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டான ஒரு வாட்ச் தான் இந்த படம். கண்டிப்பாக இது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் சுத்தமாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பிகாஸ் ஏன்னா அது நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நான் போகலை. ஏன்னா எனக்கு தெரியும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுக்கூடாது யூஸ்வலாக போய், பிகாஸ் நம்ம இது மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வச்சுட்டு நான் போய் பார்த்த படங்கள்லாம் ஆவரேஜ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படம் நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் யூஸ்வலாக போன சில லோகேஷ் கனகராஜுக்காக போகும் படம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி போனேன். பட் நமக்கு உள்ள ஓரளவு கொஞ்சம் நல்லா நீட்டாக ஒரு லைக் ஒரு அபோவ் ஆவரேஜாக இந்த படம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஸோ இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜாக வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு பக்கா தியேட்டர் வாட்ச் தான் இது. ஸோ டைம் இருக்கும்போது தேட்டர் போய் பாருங்க. டிக்கெட்ஸ்லாம் பயங்கரமாக ஃபுல் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது பெரிய கலெக்ஷன் அடிக்கும்னு சொல்லலாம். இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு 1000 crores அடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் ஃபர்ஸ்ட் 1000 crore தமிழ் ஃபிலிம் அந்த படம் இருக்கான்றது. என்னை பொறுத்த வரைக்கும் அடிச்சுவாங்க அப்படின்றது தான் தோணுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மெயினாக அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால தியேட்டரில் ஐடி ப்ரூஃப்லாம் செக் பண்ணுறாங்க. அதனால இப்போ நீங்கள் குழந்தைங்க யாருமே கூப்பிட்டு போக முடியாது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் இந்த படத்துக்கு குறைவாங்க. அதுதான் எனக்கு ஒரு சின்ன மைனஸாக படுது. அப்படி இருக்கும்போது அந்த 1000 கோடியை டச் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். மெயினாக ஃபேன்ஸே போய் பார்த்தா மட்டும்தான் அது வந்து ஓட வைக்க முடியும். ஸோ ஓவரால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டு. அதை தவிர ஒரு காமெடி ஆடியன்ஸ்க்கு ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு டீசென்ட் வாட்ச் இது. ஸோ பெரிய எக்ஸ்பிரஷன் எதுவும் இல்லாமல் போய் வீக்கெண்டில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு 1 டைம் டீசென்ட் வாட்ச். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.